சிறகடிக்க சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். இந்த கௌரி நகை பிரச்சனை ஒரு வழியாக முடிஞ்சிருது. இந்த சூழ்நிலையில் பாட்டி சொல்கிறாங்க, நான் உடனே ஊருக்கு போகணும்னு நினச்சேன், ஆனால் வீடு இருக்கிற நிலைமையில வந்து அப்புறம் ஊருக்கு போனால் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே ஏன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. முத்து பாட்டி போன பிறகு இந்த வீட்டில் மனோஜுக்கு ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு நினைக்காங்க. பாட்டி இருக்கும்போது எந்த வகையிலும் கஷ்டப்படுத்த கொடுக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது போக மீனாவும் வேறு அவன் பேரில் சத்தியம் வாங்கியிருக்கா, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. பாட்டி சொல்கிறாங்க, இல்லை முத்து, இந்த மாட்டில் உள்ள வீட்டை நான் கட்டி பிடிச்ச பிறகு தான் போக போகிறேன் அப்படிங்கிறாங்க. பாட்டி, நான் தானே வந்து அதை கட்டணும் என் வீட்டுக்காரர் சொல்லியிருக்கா அப்படிங்கிறாங்க. நான் தான் உனக்கு வந்து பரிசு கொடுத்துட்டேன்னா அதை வச்சு நீ கட்ட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உடனே மீனாட்டையும் சொல்கிறாங்க, மீனா, நீ வந்து உன் வீட்டுக்காரரு தான் கட்டணும்னு சொல்லி சபதம் போட்டிருக்க, ஆனால் வந்து நான் கொடுத்த பணம் அவன் பணம் தான், சரியா? அதனால் அதை வச்சே வீடு கட்டலாம் அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு கான்ட்ராக்டுக்காரங்களை அண்ணாமலை சொல்லி வர சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த 2 ரூமும் ஒரு கிச்சனும் கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா, மாடி தானே, ஒரு வாரத்தில் கட்டிடலாமா அப்படிங்கிறாங்க. சரி, ஒரு வாரத்தில் கேட்டுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு வாரத்தில் கேட்டுறாங்க. கேட்டு முடிச்சுட்டு பால் காப்பிக்கெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க அண்ணாமலைகிட்ட, அண்ணாமலைங்க பாரு, கிராமத்திலலாம் வந்து ஒரு வீடு கட்டினா கண்டிப்பாக எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு ஆசீர்வாதம் வாங்குவாங்க. மீனாவும் முத்து வந்து கல்யாணம் முடிஞ்சு தலைப்பொங்கல் தான் கொண்டாடிருக்காங்க, 2வது பொங்கலுக்கு இன்னும் வரலை. இப்படி இருக்க காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து ஒரு வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கன்று போட்டிருக்கும், நிறைய மக்களை கூப்பிட்டு வந்து சாப்பாடு போடணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக செஞ்சிடலாமா அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜயா சொல்கிறாங்க, அத்தை, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இப்போ உள்ள காலத்தில் விலைவாசி என்ன இருக்குது, நீங்கள் பணம் கொடுக்கலன்னா அவங்களால ரூம் கட்ட முடியுமா, வைக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. என் பணம் இல்லை, இது அவன் பணம், அவன் செஞ்ச பரிசு, அவன் கொடுத்த பரிசுக்கு மனம் வந்து நான் கொடுத்ததுக்கு அவங்க வச்சு அதை வச்சு கட்டுறாங்க, அதுதான் இப்போ பணம், அவங்க பணம் தான் கணக்கு, அதனால் வந்து அதை நீ ஒன்றும் பேச தேவையில்லை அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, இங்கே சிட்டி, இது கிராமம் கிடையாது, ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. சிட்டியாக இருந்தானே கிராமமாக இருந்தானே 4 மக்களை கூப்பிட்டு வந்து சாப்பாடு கொடுக்கணும். அது போக வந்து நம்ம வீட்டில் யாரெல்லாம் இருக்கோம், எங்களை வந்து வாழ்த்துங்க, எங்கள் உறவினர் இதெல்லாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன கார்டு அடித்து கொடுப்போம். எல்லோரும் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு உறவாக வரட்டும். ஏன் கிராமமோ நகரமோ எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகி அன்பாக இருக்க வேண்டியதுதானே. அப்படி அன்பாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா எதையாவது நம்மளால் முடிஞ்சதை ஏற்படுத்திக்க வேண்டியதுதானே அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா, இதை மாதிரி தான்மா செய்யணும். நம்ம வீட்டில் வந்து 3 மருமக்கள் வந்திருக்காங்க, அவங்க பெற்றவங்க ஃபோட்டோ என்ன, அது மாதிரி எல்லோரும் ஃபோட்டோ வச்சு அடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, அண்ணாமலை, நானும் இதான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம வீட்டில் வந்து ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு வண்ணத்தில் வந்து மருமக்கமார் வந்திருக்காங்க, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களையும் நம்ம வந்து கௌரவிக்கணும். அதனால் வந்து அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களையும் அந்த பால்காப்பு காயத்தில் பேர் போடணும் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லைம்மா, ஃபோட்டோவே போட்டுடலாம் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை, அதுக்கு தான் மருமக மூத்த மருமகிட்ட அப்பா அம்மா ஃபோட்டோ ஒன்றுமே இல்லையாம்மா அப்படிங்கிறாங்க. என்னம்மா, அம்மா சொல்லுறாங்க ஃபோட்டோ இல்லையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள், நான் வந்து சின்ன வயசுலேயே வந்துட்டோம்ல அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, இப்போ தாய் ஃபோட்டோ கூட எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை, எனக்கு ரோகிணி சொல்கிறது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. யாருமே வந்து தன்னுடைய தாய் ஃபோட்டோ இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த காலத்துலேயே ஒரு சிலவங்க ஃபோட்டோ எடுக்காமல் இருப்பாங்க, ஆயுசு போயிருக்குன்னு சொல்லிட்டு. ஈயம்மாலாம் கொஞ்சம் வயசாக தான் இருக்கும், என் வயசுக்குமா அவங்க வந்து மூத்திருக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, நீ சொல்லுறதெல்லாம் சரி தான், எங்கள் அம்மா நிறைய ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாங்க, அந்த ஃபோட்டோவை நான் தான் எடுக்காமல் மிஸ் பண்ணிட்டேன், வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டு சைடில் யார் ஃபோட்டோவாவது போடணும்லா, வைக்கணும்லா அப்படின்ட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு ஃபோட்டோவுமே இல்லை, வைக்கல அப்படிங்கும்போது பாட்டி ஒரு வில்லங்கமாக ஒன்று சொல்லுதாங்க. முத்து அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க. பொங்கலுக்கு நீங்கள் ஊருக்கு வரும்போது எல்லோரும் சேர்த்து குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்க மாமாவையும் சேர்த்து எடுத்துருக்கல அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, ஒரு ஓரமாக நிற்பார் அப்படிங்கிறாங்க. ஓரமாக நிற்பாரில் அதை மெயினாக கொண்டு வந்துடுவோம், ரோகிணி சைடில் அவர் ஃபோட்டோவை போட்டு அடிச்சிருவோம். அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ இல்லைங்க, அதே மாதிரி சுருதியோட அப்பா அம்மா ஃபோட்டோவை ஒரு இதில் போட்டு அடிச்சிருவோம். அப்புறம் வந்துட்டு மீனா அப்பா அம்மா ஃபோட்டோ இது போட்டு அடிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. அத்தை, மீனா வீட்டிலேருந்துலாம் யாரையும் ஃபோட்டோ அடிக்க வேண்டாம், வைக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன், அவங்களும் தான் இந்த வீட்டில் பொண்ணு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அத்தை, அவங்க அப்பா வந்து ட்ரெயினில் விடலை அப்படின்னா அவளுக்கு கல்யாணம் ஆகிருக்குமா, அவங்களெல்லாம் போட்டால் நம்மளை யார்த்த மதிப்பா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஒன்றை வந்து ஒன்றுமே இல்லாமல் தான் நான் கட்டி வச்சேன், அப்போ என்னை யார் என்ன மதிச்சிருப்பா அப்படின்னு நான் நினச்சா உன்னை கல்யாணம் முடிச்சு வச்சுருப்பேன் என் பையனுக்கு. எனக்கு இவ்வளோ சொத்து பத்து இருக்குது கிராமத்தில், ஏன் அப்படி கட்டி வச்சேன். சரி, ஒரு கஷ்டப்பட்ட பிள்ளைக்கு நம்ம வாழ்க்கை கொடுக்கணுமான்னு சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி என் பையன் வந்து அந்த பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்கணும், அது போக அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னு செஞ்சுருக்கான்.
இதை நீ ஒவ்வொரு நேரமும் உன்னால் முடிஞ்ச அளவு எவ்வளவு தரமட்டமாக பேச முடியுமா பேசிக்கிட்டு இருக்க கேளு. நீ எது சொன்னாலும் சரி தான். இந்த வீட்டுக்கு வந்து ரோஹிணி வந்து முதல் மருமகன்னு கணக்கில் வந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்த முதல் மருமக மீனா தான். அவள் தான் இந்த வீட்டுக்கு வந்த ஸ்ரீதேவி. அவள் வந்த பிறகு தான் மற்ற 2 மருமகமார் வந்திருக்காங்க. அப்போது ராசிக்காரியும் அவள் தான், இந்த வீட்டில் அதிக உரிமை கொண்டாடுறவனும் அவள் தான் மாடியில் பால் காய்க்க போகிறான். அவள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க அம்மா போட்டாவும் அவங்க அப்பா போட்டாவும் போடாட்ட எப்படி போட்டாவும் போட தான் செய்யணும். என்ன முத்து, இந்த வேலையை நீ பாரு அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. உடனே எல்லார் பேரையும் எழுதிக்கிட்டு நேராக பத்திரிக்கை ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே போய் பத்திரிக்கை அடிக்கிறாங்க. அடித்து சென்னை சிட்டியில் ஃபுல்லாக இடத்துல போகிறாங்க, கொடுக்குறாங்க. அப்போ முத்தை நிறைய பேர் வாழ்த்துறாங்க. முத்து, நீ சாதாரணமாக நினச்சேன், டபார்னு வீடு கட்டிட்டே அப்படிங்கிறாங்க. நான் வீடு கட்டலை, வீட்டுக்கு மேலே தான் மாடி கட்டியிருக்கேன் அப்படிங்க. எல்லாம் ஒன்று தானே அப்படிங்கிறாங்க. எங்கள் பாட்டி வந்து இப்போ தரலன்னா என்னால் கட்டியிருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, எப்படியோ வீடு கட்டிக்கலாம். அப்போ அந்த காலத்தில் வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒருத்தராக சொல்கிறாங்க. உடனே செல்வமும் சொல்கிறாரு, முத்துட்ட ரொம்ப பெருமையாக இருக்கணும்பா, உனக்குன்னு தனியாக தங்குறதுக்கு ரூம் இல்லாமல் மொட்டை மாடிக்கும் கீழேயும் படுத்துட்டு கிடந்தீங்க. ஆனால் சிஸ்டர் சும்மா சொல்லக்கூடாது, நீ அந்த வீட்டில் பிறந்த பையன் எப்படினாலும் சமாளிச்சிக்கலாம். ஆனால் அந்த பொண்ணு வேறு வீட்டில் பிறந்தாலும் கூட உங்கள் வீட்டை அனுசரித்து நான் எப்படினாலும் இருந்துக்குவேன்னு சொல்லி இருந்திருக்காங்க பற்றியா. அதனால் சிஸ்டரை வந்து நல்லா வச்சு பார்த்துக்காமுது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக செல்வம், அவளுக்காக தான் தனி ரூம் நான் ஒன்று இது பண்ணேன். ஆனால் மீனா வந்து பெரிய அளவில் எனக்கு தனி ரூம் வேணும்னு சொன்னது கிடையாது. ஆனால் ஒரு சில நேரத்தில் அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கூட யாருமே ரூம் கொடுக்க மாட்டுறாங்க. குறிப்பாக மனோஜும் ரோகிணியும் வந்து ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. அதனால தான் தனியாக ரூம் எடுக்கணும்னு ஒரு எண்ணத்தில் என் வீட்டுக்காரி சபதம் போட்டால் அதை ஏதோ ஒரு வகையில் சாதிச்சாச்சு. அதை வந்து எல்லோரும் வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. அது மாதிரி தான் எல்லோரும் கார்டு கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. நம்ம கார் ஸ்டாண்டில் எல்லாருமே வந்துடுவோம், சரியா? என்கிட்ட ஒரு 10 கார்டு கொடு, என்ன தெரிஞ்சவங்க நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஒருத்தருக்காக கார்டு கொடுக்குறாங்க. கார்டு கொடுக்கையில் ஒரு ஆள் கார்டை வாங்கி பார்க்குறாரு. இந்த கறிக்கடைக்கார ஃபோட்டோலாம் அடிச்சிருக்காங்களா, அவங்க கறிக்கடை வீட்டில் தான் கறிக்கடைக்காரர் மருமகளை தான் கட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனையில் கறிக்கடைக்கார்ட்ட போய் சொல்கிறாங்க. அண்ணாச்சி, உங்கள் மருமகளை தான் வந்து எங்கே கட்டி கொடுத்துருக்கீங்களோ டி நகரில் அப்படிங்கிறாங்க. டி நகர்லையா? இல்லையே அப்படிங்கிறாங்க. உங்கள் பேர் பத்திரிக்கையெல்லாம் போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. பத்திரிக்கையை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்த உடனே கறிக்கடைக்காரர் ஷாக் ஆகிறாரு. ஆஹா, ரோஹிணி வீட்டில் போட்டிருக்காங்களா, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லையா, என்ன மாமனாவே ஏற்றுக்கிட்டாங்களா, இது எதுவும் இல்லை, இது சினிமாவில் எதுவும் சீனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவருக்கு குழப்பம் வருது. உடனே வித்யாவுக்கு ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க. வித்யா, என் ஃபோட்டோவை போட்டு பத்திரிக்கைலாம் அடிச்சிருக்காங்களா, இது விசேஷமா அப்படிங்கிறாங்க. உடனே என்னையா சொல்கிற அப்படிங்கிறாங்க. இந்த பத்திரிக்கையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் அனுப்புகிறாங்க. இதை பார்த்தோன்னு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. உடனே ரோஹிணிகிட்ட கேட்குறாங்க, என்ன ரோஹிணி, கறிக்கடைக்காரன் ஃபோட்டோலாம் போட்டு பத்திரிக்கை அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டி கேட்குற, இந்த முத்தும் என் பாட்டியும் படுத்த பாடு பெரும்பாடாக இருக்குது. இந்த வீட்டில் பொண்ணு கட்டி கொடுத்தவங்க எல்லார் ஃபோட்டோவும் போட்டுமே பத்திரிக்கை அடிச்சிருக்காங்க, ஒரே குடும்பம்னு சொல்லிட்டு. அதில் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா போட்டா எங்கள் அம்மா போட்டா இல்லைன்னு சொன்னேன். அதனால் உங்கள் மாமா வந்தார்லாம் அவங்க மாமா ஃபோட்டோ போடுன்னு சொல்லிட்டு போட்டாருங்க அப்படிங்கிறாங்க. நீ ஏன்டி ஃபோட்டோ கொடுத்த, அவன் போட்டாவே அப்படின்னா, நான் எங்கேயும் கொடுத்தேன், பொங்கலுக்கு போகும்போது ஊரில் ஃபோட்டோ எடுத்தோம், அந்த ஃபோட்டோவில் வந்து அவர் இருந்துருப்பார் போல், அதை டெவலப் பண்ணி போட்டாங்க. இப்போ என்ன சின்ன எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. சென்னை சிட்டிக்குள்ளே அவனுக்கு தெரியாத ஆள் இருக்காதுடி, யாராவது கல்யாண கார்டை போட்டு பார்த்துட்டு இவர் இந்த கறிக்கடைக்காரில் இவர் ஃபோட்டோலாம் போட்டிருக்கீங்கன்னு கேட்டால் என்னடி ஆகும் அப்படிங்கிறாங்க. அது வேறையாடி அப்படிங்கிறாங்க. பிறகு அந்த பத்திரிக்கை அப்புறம் கொடுக்கொண்டான்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மனோஜ் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன ரோஹிணி அப்படிங்கிறாங்க. பத்திரிக்கையை வந்து முத்து மாடியில் வீடு கட்டி பால் காய்க்காங்களா, அது பத்திரிக்கை கொடுக்கொண்டான்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நான் எப்படி சொல்ல முடியும் ரோஹிணி, வீட்டில் பல பிரச்சனை போயிருக்கு, நான் இப்போ வந்து சமாளித்து இந்த இடத்துல இப்போ நான் கடைக்கு வந்திருக்கேன்னா பல பிரச்சனைக்கு மத்தியில், அதனால் நான் இப்போ எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ நான் கொடுக்கல, எங்கள் மாமா ஃபோட்டோ மட்டும் தான் கொடுத்துருக்கேன். எல்லோரும் ஒரு மாதிரி பேசுவாங்க, நாளைக்கு வந்து எங்கள் அப்பா வந்தாங்கன்னா அது ஒரு நிகழ்ச்சியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, உங்கள் அப்பா தான் ஜெயிலில் இருக்கார், அவருக்கு எப்படி தெரிய போகுது அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் மாமா ஃபோட்டோ மட்டும் அடித்தா பெற்ற தாப்பனா இருக்கேன், ஏன் ஃபோட்டோ போடாமல் எப்படி என் மச்சினன்னு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உள்ளே ஆயிடக்கூடாது. எங்கள் மாமாவும் வந்து என்கிட்ட கேட்காம எப்படி போட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, அவரும் உங்கள் மாமாவை நம்ம கௌரவதானப்படுத்துகிறோம் அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமாவை நீங்கள் வேணால் கௌரவப்படுத்தலாம், ஆனால் வந்துட்டு எங்கள் அப்பாவை நீங்கள் அசிங்கதானப்படுத்துறீங்கன்னு தானே வரும் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லி சரி நான் முத்துட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, முத்து பத்திரிக்கை கொடுக்காத அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை, என் பொண்டாட்டியோட மாமா ஃபோட்டோவில் இருக்குது, அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்டா, அவங்க மாமாவை பார்த்துட்டு ஃபீல் பண்ணதுக்கு இந்த மாமா பெரிய ஹீரோவா, அவரை பார்த்துட்டு ஏங்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. டேய், நான் என்ன சொல்ல வரேன்னு என்னத்தை புரிஞ்சுக்கிற அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் புரிஞ்ச வேண்டாம், கல்யாண கார்டு மாதிரி கார்டு நல்லா பெருசாக தான் அடிச்சிருக்கேன், உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கார்டு வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கெலாம் வேண்டாம்டா அப்படிங்கிறாங்க. சரிதான், நீ எவன் கல்யாணத்துக்கு போனாலும் எவன் விசேஷத்துக்கு போனால் தானே அவன் நீ கூப்பிட்டா வருவான், சரியா? நீ எவன் கல்யாணத்துக்கோ எந்த விசேஷத்துக்கோ போனால் நீ மொய் செய்யணும், உங்கள்கிட்ட காசும் கிடையாது, நீ செய்யவே மாட்டேன், அதனால் ஒன்று நம்பி ஒன்று வரையும் மாட்டான்.
என்ன ரைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அவர் பாட்டில் கார்டு ஒவ்வொருத்தருக்காக கொடுக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் பால் காய்ப்புக்கு நேரமும் வந்துடுது. அப்போ வேறு வரையில் வந்து எல்லாருமே அங்கங்கே வராங்க. வரும்போது சுருதி அம்மாவும் வராங்க. அப்போ சம்மந்தி எங்கள் வீட்டிலேருந்து பத்திரிக்கையில் ஏன் எங்கள் பேரை போட்டீங்க வச்சிங்கன்னு சொல்லி விஷயத்தை கேட்குறாங்க. இல்லை சம்மந்தி, இது வந்து எங்கள் மாமியார் பார்க்குற வேலை, இந்த வீட்டுக்கு யாரெல்லாம் பொண்ணு கொடுத்துருக்காங்க வச்சுருக்காங்க அவங்கள கௌரவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி, எங்களுக்கு தான் அசிங்கமாக இருக்குது. நாங்கள் பெரிய அளவில் வசதியாக இருக்கோம். மற்ற சம்மந்தாரங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க பேரை போட்டால் எப்படி? ஸ்ருதியோட ரேஞ்ச் என்ன, மற்றவங்க ரேஞ்ச் என்னென்னு புரியணும்ல சம்மந்தி உங்களுக்காகுது அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியுது சம்மந்தி, ஆனால் எங்கள் மாமியாரையும் எங்கள் வீட்டுக்காரையும் திருத்த முடியாது. அவங்க இப்படி பண்ணுறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்கார் ரொம்ப ஃபீல் பண்ணார். நம்ம பேரை பத்திரிக்கையில் போடுறது பெருமையாக தான் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு தகுதி இல்லாதவங்களாம் நம்மளுக்கு ஈக்குவலாக போட்டிருக்காங்க ஃபோட்டோவில், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. இன்னொன்று வந்து ரோகிணியோட மாமாவை போட்டிருக்குது எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, ஏன்னா அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோ இல்லையா அப்படிங்கிறாங்க. சம்மந்தி, அவள் சின்ன வயசுலேயே இங்கே வந்ததுனால வந்து ஃபோட்டோவே எடுக்காமட்டா அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, சின்ன வயசுலேயே வந்துட்டாங்களா? சின்ன வயசுலேயே எப்படி இங்கே வந்தாங்க அப்படிங்கிறாங்க. சின்ன வயசுலேயே வந்தால் அப்போ வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனைலாம் இல்லையா அப்படிங்கிறாங்க. சம்மந்தி, அது ஏன் பிரச்சனையாக போகுது, அவங்களும் நம்ம தமிழர்கள் தானே அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி, அவங்க தமிழர்களாக இருந்தாலும் வேறு நாட்டு சிட்டிசன்ஷிப்பில் அதுக்கு ஒரு சில நடைமுறைகள் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியல சம்மந்தி அப்படிங்கிறாங்க. அதை என்னென்னு கேளுங்க, இல்லைனா அது ஒரு பெரிய பிரச்சனையாக வரும் அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அது பெரிய பிரச்சனை தான். அவங்க பையனை கல்யாணம் முடிச்சிருக்காங்கன்னா சட்டப்படி அது என்ன உண்டா நடைமுறையை ஃபாலோ பண்ணணும், இல்லைனா அது பெரிய பிரச்சனையில் வந்து நிற்கும் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீ வந்து மலேசியாவில் தானே வந்த அப்படிங்கிறாங்க. இங்கே ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. என்னத்தை எப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள், நீ மலேசியாவில் தானே வந்த அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாத்த அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்குள்ளே நடைமுறையில் நீ ஃபாலோ பண்ணிட்டியா அப்படிங்கிறாங்க. எதுக்கத்தை இப்போ இதெல்லாம் கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, சுருதி அம்மா தான் சொன்னாங்க, மலேசியாவிலேருந்து வந்தால் இந்தியாவுக்கு வந்தால் ஒரு சில நடைமுறையை ஃபாலோ பண்ணி தான் இங்கே இருக்கணுமா, அந்த நடைமுறையெல்லாம் நீ ஃபாலோ பண்ணிட்டியா அப்படிங்கிறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிறாங்க. சரி, மனோஜ் கல்யாணம் முடிஞ்ச விஷயத்த வந்து நீ அந்த அதிகாரிகள்கிட்ட சொல்லிட்டியா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சம்மந்தி, எல்லாமே சொல்லிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அப்படி சொன்னால் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்களே அப்படிங்கிறாங்க. சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களோ, ரோகிணி சர்டிஃபிகேட் எதாவது தருவாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போய் சொல்கிறாங்க. ஆண்டி இதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க, எல்லாமே நான் வாங்கிட்டேன், ஸ்ருதி அம்மாவுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. இல்லை, அவங்க படித்தவங்க பெரிய பணக்காரங்க, அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், அதனால தான் அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி, எல்லாமே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகிறாங்க. இந்த பால் காய்ப்புலாம் தேவையா, ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டுக்கிட்டு எனக்கு தான் நெருக்கடி வருது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொன்று அவங்களுக்கு மனசில் பெருசாக போடுது, இந்த புரோன்மணி ஃபோட்டோவை வேற போட்டு பத்திரிக்கையில் அடிச்சிருக்காங்க. யார் புரோன்மணியை தெரியும்னு சொல்லிட்டு வராங்களோ, என்ன வரமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே முடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை வாங்க நல்ல நேரம் போதுக்குள்ளே வந்து பால் காய்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு எல்லோரும் போகிறாங்க. அங்கே போய் பால் காய்க்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சாப்பாடு சௌகரியங்களை வந்து முத்து மீனா எல்லோரும் பரிமாறும்போது எல்லோரும் முத்து மீனாவை பயங்கரமாக வாழ்த்துறாங்க. இந்த சின்ன வயசில் நீங்கள் தனியாக வீடு கட்டணும்னு நினைக்கல, வைக்கல அப்படி இப்படின்னு எல்லோரும் வாழ்த்துறாங்க. அப்போ விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. என் வீட்டுக்கு மேலே இவங்க வீடு கட்டி வச்சுருக்காங்க, அந்த வீடே எனக்கு தானே, இவங்க வேணால் இன்றைக்கி வந்து குடியிருக்கலாம், நாளைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னால் உரிமை எனக்கு மட்டும் தானே இருக்குது, சட்டம் எனக்கு தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ மனோ சொல்கிறாங்க, அம்மாங்க பாருங்கள், அவங்க என்ன வீடு கட்டியிருக்கலாம், வீடு உங்கள் பேரில் தான் இருக்குது, அதனால் வீட்டு ஓனர் நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும்டா, அதான்டா நினச்சிட்ருக்கேன், என் வீடை தான் நல்லா தான் கட்டியிருக்காங்க, எனக்கு தானே மதிப்பு, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முத்து மீனா அந்த வீட்டோட வழக்கம் போல் வெளியே அனுப்பிடலாம், அனுப்பிட்டா அந்த வீடு வந்து எனக்கு தானடா அப்படிங்கிறாங்க. அம்மா உங்களுக்கு அப்புறம் எனக்கு தானே அப்படிங்கிறாங்க. மனோஜ், இந்த வீடு வந்து உனக்கு தான் தருவேன், அது போக எனக்கு பிடிச்சமான பிள்ளை நீ தானடா, நீ பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுற, என்னை ரொம்ப பெருமைப்படுத்துகிற, ரோகிணி என்ன அத்தனை அவ்வளோ மரியாதையை வச்சு தலையில் தூக்கி வச்சுட்டு ஆளுதா, அப்படிங்கும்போது உங்கள் 2 பேரும் தராமல் நான் வேறு யார் கொடுக்க போகிறேன், ஸ்ருதி வந்து எதுக்கு எடுத்தாலும் எடுத்து தெரிஞ்சு பேசுவா, பணக்கார வீட்டு பிள்ளை, ரவியும் அவங்க நல்லா இருந்துட்டு போகிறாங்க, ஆனால் வந்து கடைசி காலத்தில் ஒரு ரூபாய்க்கு கஞ்சிக்கு வந்து நான் உங்கள் 2 பேரும் தானடா நிற்கணும், அதனால் உங்களுக்கு தானடா இந்த வீட்டை தருவேன் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே மனதுக்கு ரொம்ப கற்பனை, இந்த வீடு வந்து சிட்டி மெயினில் இருக்குது, இந்த வீடு நம்மளுக்கு வந்தால் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா மதிப்பு வந்துடும், இதை வந்தாலும் நம்மளுக்கு ஆத்திர வருஷத்துக்கு தொழிலுக்கு ரொட்டேஷனுக்கும் அது இதுக்கு நல்லாயிருக்கும். ரோகிணியோட அப்பா வந்து இந்தியாவுக்கு வரையில் வந்து மலேசியாவிலேருந்து இந்தியாவில் வரையில் இந்த வீடு சொந்தமான வீடு இருக்குது, மருமகனுக்கு பெரிய அளவில் பிஸ்னஸ் இருக்குது, கார் வச்சுருக்காரு, பணம் வச்சுருக்காருன்னு சொல்லி அதெல்லாம் பெருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பயங்கரமாக கற்பனை கோட்டை பண்ணுறாங்க. உடனே மனோஜ் முத்து கூப்பிட்றாரு, உங்கள் சாப்பிட உட்காந்து அப்படிங்கிறாங்க. நான் சாப்பிட்றேன் அப்படிங்க. டேய், நம்ம உறவினர்லாம் சாப்பிட்டாங்களான்னு பார்த்துட்டு நீனும் உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே யார் சாப்பிட்டானே அப்படின்னு சொன்னம் போட்டு உட்காந்து சாப்பிடுறாரு. உடனே முத்து சிரிக்கிறாரு, சாப்பாடு தான் ஃபஸ்ட்டாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மீனா நினைக்கிறாங்க, எங்கே சும்மா இருங்க, யாருக்கு யாரையும் கேட்டுறாம அப்படிங்கிறாங்க. உண்மையை தானே சொல்கிறேன் மீனா, இந்த பால் காய்ப்புக்கு யாருக்கும் கார்டு கூட கொடுக்கக்கூடாதுண்ணா,
இப்போ வந்து பாரு, அவன் தான் பால் காப்பி வீட்டுக்கு எல்லாமே விழுந்து விழுந்து எல்லாம் செஞ்ச மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. சாப்பிடும்போது எதுவும் சொல்லாதங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா, நீனும் உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டோம், பாட்டி மாமா அத்தை எல்லோரும் சாப்பிட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மீனா சூடாக இருக்கும்போதே சாப்பிடு அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, மீனா நீ உட்காரு, உன் வீட்டு பால் காய்ப்பு நீ தான் ஃபஸ்ட்டு வயிறார சாப்பிடணும், உன்னை எல்லோரும் சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திட்டாங்க, உன் மனசும் குளிரணும் அப்படின்ட்டு சாப்பாடை கொடுக்குறாங்க. பாட்டி இல்லை நீங்கள் சாப்பிடுங்க நான் சாப்பிட்றேனே அப்படின்னு, இல்லை உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுக்குறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. இந்த மீனாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க அந்த அத்தை. என்ன வந்து ரொம்பவே மட்டம் தட்டிகிட்டு இருக்காங்க. வாரவங்களும் போகிறவங்களும் என்ன ஒரு மாதிரி நினைக்கிறது தான் அந்த அத்தை பண்ணிகிட்ருக்காங்க, வச்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பில் இருந்துகிட்ருக்காங்க விஜயா. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஒரு ஆள் சாப்பிட்டுட்டு, அண்ணாச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரோகிணியோட மாமா வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. அவர் இங்கே இல்லையே, மலேசியாவில் இருக்கார், வரல அப்படிங்கிறாங்க விஜயா. அப்படியா, மலேசியாவில் இருக்காங்களா, இங்கெல்லாம் கறிக்கடை வச்சுருக்காரு, எங்கே கறிக்கடை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து முழிக்கிறாரு. உடனே உங்களுக்கு தெரியாதா, அவர் வந்து நம்ம கிண்டியில் தானே கறிக்கடை வச்சுருக்காரு. கிண்டியில் வச்சுருக்காரா அப்படிங்கிறாங்க. ஆமாம், கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு கறிக்கடை இருக்குது, ரொம்ப ஃபேமஸான ஆள், சூப்பராக கறியை நல்ல இளநாட்டு கறியை தான் கொடுப்பாரு, எனக்கு கூட அவர் நல்லா தெரிஞ்சவர் தான், அவருக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவார்னு நினச்சேனே அப்படிங்கிறாங்க. அவருக்கு இல்லையா, அவருக்கு வந்து மலேசியாவில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜயா போராடிட்டு இருக்காங்க. உடனே இங்கே ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. ஆஹா கெட்டிச்சோரை வேறு அவுத்துட்டானான்னு சொல்லிட்டு, அவருங்க வர வாய்ப்பே இல்லை, அவர் ஃபாரினில் இருக்கார், நீங்கள் வேறு யாரையும் சொல்கிறீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, கிண்டியில் கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க. தம்பி இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கே அவர் மேலே ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு, எல்லோரும் வீட்டில் இருங்க, இப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார் எடுத்துகிட்டு போகிறாரு. ஃபோன் பண்ணிக்கி ரோகிணி ஃபோனை அடித்து பார்க்குறாங்க, ஃபோனையும் எடுக்கலை. ஒருவேளை ஃபங்க்ஷனுக்கு ரோகிணி கூப்பிட்டாலும் மொய்ச்சியே காசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கறிக்கடையிலே இப்படி வியாபாரத்தை பார்த்துட்ருக்காரு. உடனே முத்து காரன் பாட்டு அண்ணாச்சி அப்படிங்கிறாங்க. எத்தனை கிலோ கறி வேணும் தம்பி அப்படிங்கிறாங்க. முத்தை பார்த்தோன்னா ஷாக் ஆகிடுறாரு. என்ன முத்து தம்பி அப்படிங்கிறாங்க. என்ன முத்து தம்பியா, நீங்கள் மலேசியாவிலேருந்து வந்த அங்கிள் என்ன அப்படிங்கிறாங்க. முத்து தம்பி மன்னிச்சிக்கோங்க, அது ஒரு ஆக்டிங் வந்தேன், எதுவும் நினச்சிக்கிடாதீங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஆக்டிங் பண்ண எங்கள் குடும்பம் தான் கிடச்சிச்சா, ஒழுங்கு மரியாதையாக காரில் ஏறு அப்படிங்கிறாங்க. தம்பி நான் காரில் ஏறுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 5 கிலோ கறி தான் இருக்குது, இப்போ ஒரு ஆள் வந்து கேட்டிருக்காரு, ஏன்னா கறி வந்து வீணாக போயிடக்கூடாது பார்த்தியா, அதனால் அந்த 5 கிலோ கறியை கொடுத்துட்டு உங்களோட வரேன், அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் செய்ப்பா, நான் வயசானவன் கொஞ்சம் பார்த்து செய்ப்பா அப்படிங்கிறாரு. உடனே செல்வம் சொல்கிறாரு, டேய் ரொம்ப கோவப்படாடா அப்படிங்கிறாங்க. உடனே கோவப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, எவ்வளோ அழகாக அந்த ரோகிணியும் இவரும் ஏமாற்றிருக்காங்க, அந்த பால்காய்க்கு வந்தவங்க சொல்லலை அப்படின்னா நம்மளுக்கு காலத்துக்கும் தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிறாங்க. அதுவும் உண்மை தான் அப்படிங்கிறாங்க. உடனே 5 கிலோ கறியை ஒரு வேங்க ஒரு ஆள் வராரு கொடுக்காங்க. கொடுத்தோடனே அண்ணே பிரண்மணி அண்ணே, உங்கள் கறி மாதிரி ஒரு கறியே கிடையாது அப்படிங்கிறாங்க. பார்த்தியா முத்து தம்பி, நான் ரொம்ப காலமாக கறிக்கடை வச்சுருக்கேன், ஆனால் கறிக்கடைங்கிறது வந்து என்னோடய குலத்தொழில், ஆனால் வந்து நடித்து பெரிய ஆள் ஆனவங்க என்னோடய ஆசை, அதனால தான் இந்த ரோகிணி பொண்ணு என்னை நடிக்க வர சொல்லிச்சு, நான் நடித்தேன், மற்றபடி எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது தம்பி, இந்த வித்தியாங்கிற பொண்ணு தான் எனக்கு வந்து ரோகிணி அறிமுகப்படுத்தி விட்டா. ரோகிணி வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து மணிரத்னம் டைரக்டருக்கு ரொம்ப பழக்கம், அதனால் மணிரத்னம் டைரக்டருக்கு நான் சொல்லி ஒரு சினிமாவில் பெரிய அளவில் வாய்ப்பு வாங்கி தரேன், நீங்கள் கடைசி காலத்தில் பெரிய ஆளாயிருவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. சரி நம்மளும் வந்து சின்ன சின்னதாக நாடகத்தில் நடிச்சிட்டு கடைசி காலத்து வரைக்கும் நம்ம காலத்தை சங்கடமாக்கிட்டோமே, நம்மளும் சினிமாவில் நடித்து பெரிய ஆள் ஆகிட்டோம்னா கடைசி காலத்தில் பேரும் புகழுமா இருக்குமே, இந்த மண்ணை விட்டு மறைஞ்சாலும் எம்ஜிஆர் மாதிரி வாழ்ந்துக்கிட்டே மக்கள் மனசில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாமான்னு ஆசைப்பட்டு தான்ப்பா அப்படி நடிக்க வந்தேன், வேறு ஒன்றும் கிடையாது, ஒத்த காசு நான் வாங்கலை தம்பி, என்ன காசு காலம் நான் நடிக்கிற ஆள் கிடையாது, இங்கே பார்த்தா கறிக்கடையில் நம்ம கறிக்கடையில் நான் கடையை திறந்த உடனே வியாபாரம் ஆயிரும், அது போக நம்ம வியாபாரத்தில் நம்பர் 1 ஆள் சரியா, நான் கடையை நானாக லீவ் போட்டால் தான் மக்கள் வந்து நான் 365 நாளும் கடை இருந்தாலும் வாங்க தயாராக இருப்பாங்க, ஏன்னா என்கிட்ட வந்து அவ்வளோ நேக்காக இருக்கும், என்னென்ன இதுக்கு என்னென்ன மாதிரி பீஸு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், பிரியாணிக்கு ஒரு மாதிரி வெட்டுவேன், அதே மாதிரி இதுக்கு ஒரு மாதிரி கொடுப்பேன், இப்படி எல்லா இதுக்குமே குழம்புலேருந்து எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மாதிரி கொடுப்பேன், அதனால் வந்து மக்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படி இப்படிங்கிறாங்க. மாமா நீங்களாவது என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. முத்து தம்பி நான் எப்படி சொல்ல முடியும், நான் வந்த கேரக்டர் மலேசியா கேரக்டர், என்ன மலேசியாக்கார மாதிரியே ஆக்ட் பண்ணி போகணும், நீங்கள் வேறு என்கிட்ட உண்மையை கறக்கிறதுக்கு சரக்குலாம் வாங்கி தரீங்க, அப்படி குடிச்சிட்டு கூட நான் வந்து இயல்பை மாற்றலை, ஏன் நான் ஒரு நடிகன் பிறவி கலைஞ்சேன் அதனால தான் மாற்றலை அப்படிங்கிறாங்க. உடனே செல்வம் சிரிக்கிறாரு, டேய் முத்து இந்த மாமாவை பார்த்தா சிரிப்பாக தான்டா இருக்குது, இவர் என்னடா செய்வார், அம்பை எழுந்தது வந்து ரோகிணி, இவர் சாதாரண ஒரு ஆக்டர் தானே அப்படிங்கிறாங்க. அது கரெக்டு தான், இவர் மேலே எனக்கு கோபமே இல்லை, ஆனால் அந்த ரோகிணி வந்து எவ்வளவு சூப்பராக ஏமாற்றிருப்பார் இந்த வீட்டை, எல்லாருமே பெரிய மாங்காவாக இருந்திருக்காங்க நான் உட்பட அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து நம்மளுக்கு டவுட் வரதானே செஞ்சு, அது போக வந்து இவர் மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணணும்னு நம்ம வாங்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அதான் நான் இவர் கறிக்கடையை லோக்கலில் வச்சுருக்காரு, நான் கிண்டிக்கு ஏகப்பட்ட வாட்டி வந்திருக்கேன்,
இவர் கறிக்கடை பக்கத்துலேயே நான் காரெல்லாம் போட்டி போட்டு காரை வச்சுருக்கேன் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனால் வந்து இவர் இங்கே இருப்பார்னு தெரியவே இல்லை அப்படிங்கிறாங்க. முத்து, எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லுவாங்க. நீ வீடை கட்டி பால் காய்ச்சது நீ குடியேறதுக்கு ஒரு நல்லது, நீ காடு அடித்து ஊர் பூரா கொடுத்தது அது ஒரு நல்லது. அதனால தான் இந்த ரோகிணியுடைய குட்டு பூரா தெரிஞ்சிருக்கு. இல்லைன்னா அந்த பொண்ணு வந்து நான் மலேசியாவிலேருந்து வந்த மாமா இவர் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே அந்த பிள்ளைக்கு மலேசியா தானா அப்படிங்கிறது ஒரு கேள்வியே வருது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே அங்கே விஜயா வீட்டில் பயங்கர கோவத்தில் இருக்காங்க. ரோகிணி, என்கிட்ட என்னெல்லாம் தான் நீ மறைச்சிருக்க, உள்ளது சொல்லு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உண்மையிலே எனக்கு மலேசியா தான் ஆண்டி அப்படி இப்படிங்கிறாங்க. அப்போ அவர் வந்து கறிக்கடை வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. உடனே ஆன்ட்டின்ட்டு இருக்காத, உள்ளதை சொல்லி நீ யார் தானே அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை ஆண்டி, எங்கள் வீட்டிலேருந்து யாருமே வரலன்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க. எங்கள் அப்பா வேறு ஜெயிலில் இருக்காங்க, அதனால தான் வந்து எங்கள் மாமான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் நடிக்க வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சி பாய மூடி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே கடுப்பாகிறாங்க. விஜயா, முதல்ல நீ கொஞ்சம் அமைதியாரு. உன் பேராசை தான் உனக்கு பெரும் நஷ்டமாக இருக்குது. அவள் யார் வீட்டு பிள்ளையாகவும் இருந்துட்டு போகிறான். மனோஜை கட்டியிருக்கா, அந்த வீட்டு மருமகன். அந்த பார்வையில் நீ பார்த்தோன்னா உனக்கு எந்த ஏமாற்றமும் இருக்காது. நீ பணம் இருக்குது, அவள் பெரிய மலேசியாக்காரி, பெரிய கோடீஸ்வரன்னு சொல்லி அவளை கட்டி வச்சுருக்கோம் நம்ம பையனுக்குங்கிற ஒரு மனநிலையில் நீ இருக்க. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளை பண்ணது வந்து உனக்கு இன்றைக்கி ஏமாற்றமாக தான் இருக்கும் அப்படி இப்படின்னு இருக்கும்போது ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. இதை பார்த்தோன்னே விஜயாவுக்கு சரியான கடுப்பு வருது. யோ, நீ மலேசியாக்காரனையா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. ஏம்மா, நான் மலேசியாக்காரன் கிடையாது, நான் ஒரு நாடக நடிகர், சரியா? எனக்கு என்னோடய டைரக்டர் ரோகிணி வந்து ஒரு ஆக்ஷன் கொடுத்து நடிக்க சொன்னாங்க, நடித்தேன். எனக்கு சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தரேன்னாங்க, அதுக்கு கூடிய சீக்கிரம் நடக்க போகுது, அதுக்கு தான் நடிக்க வந்தேன். மற்றபடி இந்த வீட்டில் நான் நடித்ததுனால உங்களுக்கு நட்டமோ ஏதோ கிடையாது, கிட்டத்தட்ட உங்களுக்கு லாபம் தான். நான் பொங்கலுக்கு வரையில் உங்கள் பையனுக்கு செயினும் மோதிரமும் போட்டிருக்கேன், அது வந்து ரோகிணி பாப்பா தந்து தான் போட்டிருக்கேன். அப்போ உங்களுக்கு லாபம் தானே, நட்டம் இல்லைல்ல. பிறகு ஏன் என்கிட்ட நீங்கள் வருத்தப்படுதீங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க. நான் உனக்கு ஆண்டியாடா அப்படிங்கிறாங்க. ஆண்டி, நான் மலேசியாவிலேருந்து வந்தேன்னு சொல்லும் போது ஆண்டின்னு கூடும்போது சிரிச்சிங்க. இப்போ நான் சொல்கிறதுக்கு நான் ஆண்டியாடான்னு கேட்குறீங்க? மரியாதையை பேசுங்க ஆண்டி, நானும் உங்களை மாதிரி ஒரு கலைஞன் தான் அப்படிங்கிறாங்க. கலைஞனா அப்படின்னு சொல்லிட்டு சரியான கடுப்பு வராங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவர் வயசு கூட, அவரெல்லாம் அப்படி பேசாத, அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்துட்டார், விடுங்க. அண்ணாமலை சொல்கிறாரு முத்துட்ட, நேராக கொண்டு அவரை எங்கள் வீடோ அங்கே கொண்டு விட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, இவர் இருக்கட்டும், இவரை நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அந்த ரோகிணி எதுக்கு இந்த இவரை நடிக்க வச்சாங்கன்னு சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு எல்லாமே சொல்லிட்டுப்பா, என் வீட்டிலேருந்து யாரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன், மற்றபடி ஒன்றுமே கிடையாது, வைக்க கிடையாது அப்படி இப்படிங்கிறாங்க. எப்போ அந்த புள்ள வாயிலேருந்து வர்றது எல்லாமே பொய், ஏற்கனவே அந்த புள்ள ஒரு பெரிய பொய் சொல்லியிருக்கு, அது உங்களுக்கும் எனக்கும் தெரியும், நீங்கள் சொல்கிறீங்களா நான் சொல்லட்டுமாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி முடிக்காங்க. ஆகா, நம்மளை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அங்கே பாரு, நீ பார்லரை எப்போ ஊற்றுட்டேன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க நம்மளை. இங்கே கூட கொஞ்சம் ஷாக்காக இருக்குது விஜயாவுக்கு. என்ன பார்லர் ஊற்றுட்டாளா, யாரை கட்டி ஊற்ற அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவள் பார்லர் அவள் ஊற்றா அப்படிங்கிறாங்க. எங்க எப்படி பார்லர் வச்சா, நான் வீட்டு பத்திரத்தை வச்சு கடை வாங்கி கொடுக்கலாம், அவனால் வச்சுருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை, நான் தான் அதுக்குள்ளே பணத்தை திருப்பி தந்துட்டேனே அப்படிங்கிறாங்க. நீ திருப்பி தந்தாலும் அந்த பணம் அன்னைக்கு தந்ததுன்னு மதிப்பெண்ணேன், நீ திருப்பி தரும்போது மதிப்பெண்ணேன், நீ வந்து உன் சௌரியத்துக்கு பார்லர் வைப்ப, நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும்னே அப்படிங்கிறாங்க. உடனே மனைவி சொல்கிறாங்க, இவங்க சொல்லுதெல்லாம் உண்மைதானா அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் மிச்சர் பாய், அவன் சொல்லுது பாதி தான் உண்மை, மீதி உண்மைக்கு தான் இவர் வந்திருக்காரு, இதெல்லாம் நீ என்னன்னு கேட்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. டேய், நானே ஷாக்காக நிற்கிறேன்டா, இவர் வந்து மலேசியா மாமான்னு நானே நம்பிட்டேன்டா, 4 டிகிரி படிச்சிருக்கேன், நானே வந்து சிந்தனை பண்ணாமல் இது பண்ணிட்டேனே வச்சுட்டேனே அப்படின்னு இருக்காங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, இது 10 படித்தவங்களுக்கே தெரியும் அவர் மலேசியாக்காரரா இல்லையான்னு சொல்லிட்டு. நானே பேசும்போது சொன்னேன், இவர் பேசுகிற பாஷை எல்லாமே சென்னை பாஷை பேசுகிறாரு, ஆனால் மலேசியாவில் இருக்க மாதிரி பில்டப் பண்ணுறாரு, உண்மையிலேயே மலேசியா மாமா தானே அப்படின்னு சொல்லி நான் ரவிகிட்டையே பேசியிருக்கேன். ரவி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, சுருதி சொல்லியிருக்கா, சென்னை பாஷையிலே பேசுகிறாங்க, ஆனால் இவர் பார்க்க வந்து மலேசியாக்கார மாதிரி தெரில, நம்ம ஏதாவது கேட்க போனால் வந்து ரோகிணி மனசு கஷ்டப்பட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டு சுருதின்னு சொன்னால் நானும் சொல்லிட்டேம்மா அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாப்பா, இந்த வீட்டில் எல்லாருக்குமே சந்தேகம் இருந்திருக்கு, அந்த ரோகிணி வந்து நாயக்கா அந்த கதையை நகர்த்தியிருக்காங்க, ஆனால் அவன் புருஷன் மாக்கா இருக்கான் பார்த்தீங்களா மனோஜ், அவனுக்கு ஒன்றுமே தெரியல, அவனுக்கு பணம்னு அவருக்கு பெரிய கோடீஸ்வரன்னு வாயை பிளந்துட்டான். உண்மையிலே அவங்க அப்பா மலேசியாவில் இருக்காங்கன்னு கேளுங்க, இல்லைன்னா அதே இந்த சொந்த பார்லர் நடத்த மாதிரி பில்டப் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அதே மாதிரி மலேசியாவில் எனக்கு ஒரு அப்பா இருக்கார், அங்கே வந்து ஜெயிலில் இருக்கார் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்களா பெரிய கோடீஸ்வரங்கன்னு சொல்லிட்டு. மலேசியாவில் பெரிய கோடீஸ்வரங்க நிறைய இருப்பாங்க, ஆனால் அதில் அவங்க அப்பா இருக்காங்களான்னு மட்டும் கேட்டு சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, முத்து, எங்கள் அப்பா வரல, எங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரலன்னு சொல்லிட்டு தான் அவர் நடிக்க வர சொன்னேன்னே தவிர்த்து நான் ஒன்றும் இல்லாதவ கிடையாது, நானும் பெரிய கோடீஸ்வரி தான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மனோ சொல்கிறாரு, டேய்
ரோகிணி செஞ்சதில் என்னடா தப்பு இருக்குது, ஐயா வீட்டிலேருந்து யாரும் வரலன்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தீங்க, அதனால் வந்து அவரை நடிக்க வர சொல்லியிருக்கா. அவன் என்ன கஷ்டப்பட்டவளடா, பெரிய அளவு பிஸ்னஸ் பண்ணுறவ தான். இப்போ பார்லர் வச்சுருக்கா, நாளைக்கே வந்து அப்பா வெளியே வந்தாருன்னா இது பார்லர் இல்லை, இதை மாதிரி 100 பார்லர்னாலும் இந்த சிட்டியில் வைக்க அவ்வளோ தகுதி இருக்குடா அப்படிங்கிறாங்க. டேய் முட்டாள், மேலும் மேலும் நீ ஏமாந்துட்டு கிடக்காத. ரோகிணி அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து சொல்கிறதெல்லாம் நீ உண்மை நினச்சிட்ருக்கடா. முதல்ல வந்து அவள் மலேசியா பொண்ணுன்னு அதை செக் பண்ணுடா அப்படிங்கிறாங்க. டேய் இதெல்லாம் செக் பண்ண தெரியாமடா இருக்கேன், அவளுக்கு மலேசியாவில் எல்லா இடமும் தெரியுது அப்படிங்கிறாங்க. நீ உண்மையிலே முட்டாள் தான். செல்ஃபோனில் அடித்து மலேசியாவில் உள்ள இடங்கள்னு அடித்தாலும் அதிலே வரப்போகுது. நெட்டில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து அவளுக்கு எல்லா இடமும் தெரியுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி முழிக்காங்க. முத்து ஒவ்வொரு விஷயமெல்லாம் கறக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த பாட்டி சொல்கிறாங்க, ஏம்மா நீ எனக்கு மேக்கப் போடும்போது உங்கள் அப்பா போட்டாருக்கா, அவங்க வீட்டில் உள்ள போட்டா இருக்கான்னு கேட்கும்போது எதுவுமே இல்லை அப்படி இப்படின்னு சமாளித்தேன். நான் தான் இந்த ஐடியாவில் வந்து நீ யார் என்ன வரன்னு தெரியறதுக்கு தான் இது பண்ணேன். சரியா ரோகிணி, நீ இன்னும் வந்து நீ வந்து ஒன்று மறைச்சிட்ருக்காத. நீ யாருமா, எங்கேருந்து வந்திருக்க, என்ன உங்கள் அப்பா அம்மா யார், என்ன வரது சொல்லு அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே பாட்டி எங்களுக்கு மலேசியா தான் அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் அப்பா அம்மா போட்டாவை வந்து காமி அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை பாட்டி நான் தான் சொன்னோம்ல போட்டோவை நான் 8 வரல வைக்கல அப்படிங்கிறாங்க. ஏம்மா மலேசியாவில் உங்கள் சொந்தக்காரங்க இருப்பாங்களா, உங்கள் 15 இருக்கார், உங்கள் சொந்தக்காரங்க இருப்பாங்களா, அவங்க மூலமாக உங்கள் அப்பா அம்மா போட்டாவை அனுப்ப சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி அவங்கெல்லாம் ஃபோன் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டி எல்லாமே இவங்க சொல்கிறது தான், ஃபோன் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க, ஃபோனே அடிக்காமல் இப்படி பேசுறது பற்றியெல்லாம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா எது எப்படியோ அவன் மனோஜ் பொண்டாட்டி, இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம், நம்மளுக்கு தான் அசிங்கமாக இருக்குது, முத்து அவரை கொண்டு விட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. சரி மாமா மலேசியாமா வாங்க அப்படிங்கிறாங்க. தம்பி அதான் மலேசியாவில்னு தெரிஞ்சு போச்சா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நீங்கள் மலேசியாவே இல்லைன்னாலும் எங்களுக்கு என்றைக்குமே மலேசியாமாவை தான். ஆமாம் அதுக்கு முன்னாடி ஒரு பார்க்கு கூட்டி போகிறேன், ஃபுல்லாக சரக்கடிங்க அப்படிங்கிறாங்க. உடனே செல்வம் சொல்கிறார், டேய் முத்து மறந்துட்டியா அப்படிங்கிறாங்க. அது உண்மை தான் மாமா, நான் பைசா தந்துடுறேன் மாமா, நீங்களே பார்த்துக்கோங்க, எனக்கும் பாருக்கோ சரக்குக்கோ ஆகாது அப்படிங்கிறாங்க. முத்து தெரிஞ்சிட்டிங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாமா 100% தெரிஞ்சுட்டேன், நீங்களும் தெரிஞ்சிருங்க அதான் நல்லது அப்படிங்கிறாங்க. ஆமாம் முத்து, நான் இளம காலத்தில் வந்து ரொம்ப அதனால தான் வீண் பண்ணிட்டேன், இன்னும் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரி மாமா ரொம்ப நன்றி நீங்கள் வந்து உண்மையை சொன்னதுக்கு அப்படிங்கிறாங்க. அதை பற்றி என்னது முத்து, இனிமேல் அந்த வழியாக வந்தால் வாங்க, நான் முன்னாடி தான் உன்னையும் வீட்டமாக மீனாவை பார்த்து ஒழிஞ்சிக்கலாம், இன்னமும் ஒழிய வேண்டிய அவசியம் இல்லை, எப்போனாலும் உரிமையாக நீ மாமாங்கிற முறையில் நம்ம கறி கடைக்கு வரலாம், எத்தனை கிலோ கறினாலும் என் மருமகனுக்கு தருவேன், அதுவும் சும்மா தான் தருவேன் அப்படிங்கிறாங்க. அவன் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. முத்து நீ பால் காய்ச்சதுக்கு என் ஃபோட்டோவை போட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் சினிமாவில் பெரிய ஆளாக ஆகுதுன்னா அவளையோ ஊர் பூரா பத்திரிக்கை அடித்து நீ ஊர் பூரா கொடுத்துருக்க, என் போட்டால் அவ்வளோ வேட்டி இருக்குது, என்ன இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படி நாங்கள் அடித்து கொடுக்கலன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதுவும் உண்மை தான், ஏன்னா என்றைக்கு நானும் உள்ளே தெரியுது என்ன செய்யணும், அந்த பிள்ளை ரோகிணி எதுக்கோ மறைக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும், அது எதுக்கோ என்னை கூப்பிட்டு வந்து கதையை சாதிக்க பார்த்துருக்கு, நடக்கலை. சரி ரைட்டு, அந்த பிள்ளைய வாழ்க்கை வம்பாய்க்கிறதாங்க, அந்த பிள்ளை வந்து உங்கள் அண்ணன் கூட வாழ்கிறதுக்கு என்னெல்லாமோ போய் சொல்லிகிட்டு இருக்கு, என்ன காரணம் அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அவனே ஒரு வீணாக போன தண்டான், அவனுக்காக இந்த பிள்ளை இவ்வளோ பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உள்ளதை சொல்லி வாழ வேண்டியதானே, பிடிச்சிருக்குன்னா அவன்கிட்டயாவது உள்ளதை சொல்ல வேண்டியதானே, அவனும் பெரிய படித்த முட்டாள் தான், பணம் இருக்குன்னா வாயை பிறந்துட்டு இருப்பான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த மருமகன் அப்படி தான், மனோஜ் வந்து வேலைக்கே போகாமல் இருக்கார்ல, வேலைக்கு போகாமல் இருக்கவன் நினச்சிப்பான்னா அடுத்த முளைப்புல சாப்பிடணும்னு நினைப்பான், அந்த கேட்டகரி தான் அவர் அப்படிங்கிறாங்க. உடனே செல்வம் சொல்கிறாரு, கரெக்டாக சொல்லிட்டீங்களா மலேசியாவா அப்படிங்கிறாங்க. செல்வம் எனக்கு என்ன மலேசியாவா, கிண்டி மாமான்னு சொல்லப்பா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படிங்கிறாங்க. உடனே கிண்டி பக்கம் வந்து அவங்களுக்கு கறி கடைக்கு வரேன், கொஞ்சம் குறைச்சி கொடுங்க அப்படிங்கிறாங்க. செல்வம் முத்து மருமகனா நீனும் மருமகன் தானே, அவனுக்கும் ஃப்ரீ தான் உனக்கும் ஃப்ரீ தான் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. சரி முத்து நான் போய்ட்டு வரேன், முத்து இடத்துல வேறு யாரோ செல்வம் இடத்துல வேறு யாரோ இருந்தால் என்னையை என்ன செஞ்சுருப்பீங்கன்னு தெரியாது, ஆனால் என்னையை மரியாதையாக கூட்டி போய்ட்டு மரியாதையாக கூட்டி வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மாமா உங்களை மாமான்னு கூப்பிட்டேன், கடைசி வரைக்கும் மாமான்னு தான் கூப்பிடுவேன், அதில் மாற்றிக்கிறது இல்லை, என்ன ஒன்று உண்மையை தெரிவிக்காமல் இப்படி இருந்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு தான் வருத்தம் தவிர்த்து வேறு ஒன்றுமே இல்லை மாமா, நீங்கள் என்ன செய்வீங்க, உங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் தம்பி, நான் வந்து சினிமா ஆசையில் தான் இப்படி பண்ணிட்டேன், ஆனால் என் வயசுக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது தான், சரி பண்ணிட்டேன் மன்னிச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே செல்வன் சொல்கிறாரு, மனுஷன் நல்ல மனுஷனாக தான் இருக்கார், அவங்க தான் அப்படி பயன்படுத்திருக்காங்க முத்து, இவர் மேலே எதுவும் நினைக்காத அப்படிங்கிறாங்க. இவர் மேலே ஏதாவது நினச்சா தான் இனி பற்றி ஒன்று தெரியுமே செல்வம்,
நான் ஏதாவது கொடுத்துருப்பேன் நான் நினைக்கல. இந்த வித்யா பிள்ளையும் இவனுங்க சேர்ந்து தான் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வித்யாவை வந்து வருஷமாக ஏதாவது ஒரு நெருக்கடி பண்ணி விசாரித்தா கண்டிப்பாக ரோகிணி யாருன்னு சொல்லிடுவா அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு இதை பண்ணிட வேண்டியதான் அப்படி இப்படின்னுட்டு இருக்கும்போது பேங்க்கில் ரோகிணி பணம் எடுத்துகிட்டு கட்டவே இல்லை. அந்த பேங்க்காரங்க மனோஜ் அட்ரஸை விசாரிக்கிறதுக்கு இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முத்துகிட்டே கேட்குறாங்க. அந்த வீடு எங்கள் வீடு தான் அப்படிங்கிறாங்க. அங்கே மனோஜ் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் இருக்காங்க, பெரிய ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டம்மா ரோகிணி இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம் இருக்காங்க, மலேசியா மேடம் இருக்காங்க. மலேசியாவா? அவங்களுக்கு இந்தியா தான். அவங்க வந்து எங்கள் பேங்க்கில் கடை வாங்கியிருக்காங்க, 4 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. வட்டியும் கட்டலை, அசலும் கட்டலை. கட்டாமல் ஒவ்வொரு வீடாக மாற்றிட்டு அலைஞ்சாங்க. இடையில ஒரு இடத்துல பார்த்துட்டு அந்த மனோஜ்கிட்ட வந்து நம்ம ஆதார் கார்டை வாங்கினோம், இவங்ககிட்டையும் ஐடி கார்டு வாங்கிட்டோம். ஆனால் அதுக்கப்புறமாவது இவங்க வட்டியை கட்டுவாங்க, நம்ம வீட்டில் போய் அசிங்கம் பண்ண வேணான்னு நினச்சாக்க அவங்க வந்து அதுக்கு வழி இல்லை. அதனால் வீட்டில் போய் நாங்கள் வசூல் பண்ணதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி ஒன்றுமே இல்லை, வீட்டுக்கு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. உடனே நம்மள்கிட்டப்பா இவங்க வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியிலேருந்து எல்லாருமே திரும்ப முழிக்காங்க. விஜயா சொல்கிறாங்க, சம்மந்தி வெளியே வந்துட்டாரா அப்படிங்கிறாங்க. சம்மந்தி தான், முக்கியமான சம்மந்தி. அவங்க வந்து நிறைய சொத்தை வந்து மனோஜ் பேரில் எழுதி வைக்கிறதுக்காக அவங்க ஆடிட்டர்லாம் அனுப்பிவிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. வாங்க வாங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னா ரோகிணிக்கு தெரிஞ்சது, ஆகா பேங்க்காரன் வந்துட்டானுவா, இன்னும் என்னத்தை அசிங்கப்படுத்த போகிறான்னு தெரியல. ஏற்கனவே என்னை வந்து எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த முத்து பண்ணிட்டான், இந்த பாட்டியும் பண்ணிட்டாங்க, இவங்க என்ன செய்ய போகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காங்க. சரி எதுனாலும் பிறகு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பேச போடுறாங்க. உடனே பேங்க்காரன் சொல்கிறாங்க, ஏம்மா ஒன்றையும் நம்ப தயாராக இல்லை, நீ கல்யாணம் முடிஞ்ச வீட்டில் யார் கேரண்டி கொடுப்பாங்களோ அவங்கள்ட்ட தான் பேச முடியும் மிஸ்டர் மனோஜ் அப்படிங்கிறாங்க. உடனே இவனு பேங்க்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஊற்று பார்த்துட்டு என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுங்களா? உங்கள் வீட்டம்மா அங்கே கடனா உங்கள் வீட்டம்மா கட்டலை, இல்லை நீங்களும் கட்டலை அப்படி நீங்கள் கேட்டாத பட்சத்தில் நீங்கள் சனியாக நடத்தக்கூடிய அந்த ஃபர்னிச்சர் கடையை நாங்கள் வந்து கோர்ட்டில் கேஸை போட்டு ஏலம் விட்டு எடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே அதை எப்படி ஏலம் விட்டு எடுப்பீங்க? அந்த கடை என் பேரில் இருக்குது, ரோகிணி கட்டலைன்னா ரோகிணிகிட்ட கேளுங்க. ரோகிணி உன் ஃப்ரெண்டுக்காக நீ வாங்கி கொடுத்த கடனுக்கு என் கடை போகணுமா? ஒழுங்கு மாதிரியாக வித்தியாவை வந்து கடனை கட்ட சொல்லு, நல்லா இருக்காது அப்படின்னுட்டு இருக்காங்க. டேய் மனோஜ் இவன் ஒய்ஃபுக்கு இன்னும் திருந்த மாட்டலடா, இவன் ரேஞ்சுக்கு வந்து எப்படிடா வந்து அந்த வித்தியாட்ட பழகிட்டு இருக்கா அப்படி இப்படின்றாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஏம்மா இன்னுமா அவங்க பேராசை தீரலை, இந்த பொண்ணு முதல்ல யாருன்னு கேளுங்க, மலேசியா பொண்ணு அப்படின்னு சொன்னாக்கா இவங்க மலேசியா இல்லை, அவங்க ஐடி ப்ரூஃப் எல்லாம் வாங்கிட்டு தான் லோன் கொடுத்துருக்காங்க, இவங்க யார்கிட்ட என்ன வரும்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம்மா இந்த பொண்ணுக்கு மலேசியாலாம் கிடையாது, 1ஆம் நம்பர் கேடி, எங்களை மாதிரி ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்காங்க, இவனும் அவன் ஃப்ரெண்டுக்கு இதே தான் ஜோலி, வாங்கிட்டு அந்த அட்ரஸை விட்டு மாறி போயிடுவாங்க, நாங்களும் தேடி அழைக்கிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, இன்னொரு ப்ரைவேட் பேங்க்லேயும் வாங்கியிருக்கிறாங்க, அவங்க வட்டியும் கொடுக்கல, அவங்களும் இவங்க அட்ரஸ் கிடைச்சா சொல்லுங்கள், நாங்களும் வரோம், எங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபா தரேன்னு சொல்கிறாங்க. இதை மாதிரி எத்தனை பேர்கிட்ட வாங்கியிருக்காங்களோ தெரில, எங்ககிட்ட வட்டிக்கு முதலுமா எங்களுக்கே ஒரு அமௌண்ட் வந்துருச்சு, ஒன்று இவங்க பணத்தை கட்ட சொல்லுங்கள், இல்லைன்னா அவங்க ஹஸ்பண்டை வந்து கடையினுடைய டாக்குமெண்ட்டை தர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் சொல்கிறாங்க, ரோகிணி பணம் தரனா ரோகிணிட்டு வாங்கிக்காங்க, ரோகிணிக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறாங்க. டேய் முட்டாள், அவங்க ஒய்ஃப்டா அப்படிங்கிறாங்க. டேய் நானே இப்போ தான் ஃபர்னிச்சர் கடை ஆரம்பித்து பெரிய அளவுன்னு நினச்சிட்ருக்கேன், இவன் என்னன்னா என்கிட்ட கேட்காம பார்லர் ஊற்றுட்டா, இப்போ வேணா அந்த பேங்கில் லோன் வாங்கியிருக்கா, அதையும் நான் கொடுக்க முடியுமா? அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, ரோகிணி உன்னால் முடிஞ்சால் கொடு, இல்லைன்னா சட்டப்படி நடவடிக்கை நீ பாரு அப்படிங்கிறாங்க. மனோஜ் எனக்காக நீங்கள் இதை கூட செய்ய மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ யாருன்னே தெரில, இந்த நிலைமையில் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. விஜய் கேட்குறாங்க, நீ யார் தாண்டி நீ அப்படிங்கிறாங்க. ரோகிணியால் ஒரு போருன்னு சொல்ல முடியாமல் திருதுன்னு முடிச்சுன்னு இருக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.